எனவே OBD2 வாகனங்களை கண்டறிய இந்த DigiScan கருவியை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை நான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். இந்த கருவியின் மென்பொருளை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். வன்பொருள் புதுப்பிப்பு தேவையில்லை. OBD உடன் இணக்கமான கருவி உங்களுக்கு இருந்தால், அது OBD2க்கும் வேலை செய்யும், ஆனால் மென்பொருள் புதுப்பிப்பு தேவை. எனவே இன்று டூல்-ஐ எப்படி அப்டேட் செய்வது என கற்போம். எனவே கருவியை புதுப்பிக்க உங்களுக்கு மடிக்கணினி தேவைப்படும். DigiScan கருவி, அச்சுப்பொறி கேபிள் மற்றும் இணைய இணைப்பு. அதனால் இது அச்சுப்பொறி கேபிள் இந்த போர்ட்டில் DigiScan கருவியிலும் மற்ற போர்ட் USB பக்கத்திலும் செருக வேண்டும். உங்களிடம் உள்ளது செருக வேண்டும். மடிக்கணினி. இப்போது DigiScan தொடங்குவதை நீங்கள் காணலாம். எனவே முதலில் நீங்கள் உதவி பொத்தானை 5 வினாடிகள் அழுத்த வேண்டும், பின்னர் அதை விடுவிக்க வேண்டும். இப்போது நீங்கள் உதவிக்கு செல்ல வேண்டும். ஹெல்ப் யூ இன் இப்போ இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தை கிளிக் செய்து பிரகதி சொல்யூஷன்ஸ் ஆதரவு சேவை எண்ணுக்கு அனுப்ப வேண்டும். இந்த போட்டோவை அவர்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். இந்த புகைப்படத்துடன் கூடுதலாக, உங்கள் டீலர்ஷிப் பெயர், இந்த புகைப்படத்தின் அடிப்படையில் உங்கள் இருப்பிடம், இந்த வரிசை எண், ஆர்ம்வேர் ஐடி, ஆர்ம்வேர் பதிப்பு ஆகியவற்றை எழுத வேண்டும். சரி, அவர்கள் உங்களுக்கு கருவி புதுப்பிப்பு விசையை அனுப்புவார்கள். சரி, எனவே நீங்கள் அவர்களுக்கு புகைப்படத்தை அனுப்பியவுடன், மென்பொருள் புதுப்பிப்பு விசையை மீண்டும் பெறுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது மீண்டும் 5 வினாடிகளுக்கு உதவி பொத்தானை அழுத்தவும், அதை விடுவிக்கவும், நிர்வாகிக்கு செல்லவும், கருவி புதுப்பிப்புக்குச் செல்லவும். இப்போது நீங்கள் அந்த உறுதிப்படுத்தல் விசையை இங்கே 66.9D ஐ உள்ளிட வேண்டும். இப்போது அது அப்டேனன்-ஐ காட்டுவதை நீங்கள் காணலாம். சரி, இப்போது என் மடிக்கணினியில் இதை நீங்கள் காணலாம். நான் இந்த DigiScan கருவி புதுப்பிப்பு பயன்பாட்டை திறந்துள்ளேன். சரி, இந்த பயன்பாட்டில் நீங்கள் கருவி புதுப்பிப்பு பிரிவில் இந்த கருவி புதுப்பிப்பு பிரிவில் செல்கிறீர்கள். எனவே இந்த U.S.P பட்டன் மற்றும் இந்த சில சிக்னல் பட்டன் இரண்டும் பச்சை நிறத்தில் இருப்பதை இங்கே காணலாம். இப்போது இணைய சேவையகத்திலிருந்து பதிவிறக்கம் என்பதை கிளிக் செய்க. இந்த லேப்டாப்பை இணையத்துடன் இணைக்க வேண்டும். உங்கள் மடிக்கணினி இணையத்துடன் இணைக்கப்படவில்லை என்றால், அது வேலை செய்யாது. இப்போது இணைய சேவையகத்திலிருந்து பதிவிறக்கத்தை இணைக்கவும். சேவையகத்துடன் இணைக்கிறது. சாதன கண்டறிதல் வெற்றி. இப்போது இது சமீபத்திய பதிப்பு 2.68, மார்ச் 27, 2023 அன்று புதுப்பிக்கப்பட்டது. பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் செய்யவும். சரி, எப்போ கிளிக் பண்ணுவீங்க? இந்த பதிப்பு இலவசம். தொடர விரும்புகிறீர்களா? ஆம். இப்போது கோப்பு சேவையகத்திலிருந்து பதிவிறக்கப்படுகிறது. நீங்கள் சர்வர் இலிருந்து டவுன்லோட் பாயில் எழுதப்பட்டிருப்பதை காணலாம். சிறிது நேரம் காத்திருக்கவும். சேவையகத்திலிருந்து கோப்பு பதிவிறக்கம் முடிந்தது. எனவே இதில் கோப்பை ஒளிரச் செய்வதற்கு முன், நீங்கள் இந்த இலாஹ் நெறிமுறை கோப்பை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் கிளிக் செய்து அதை பச்சையாக்குங்கள். இப்போது நீங்கள் ஒளிரத் தொடங்கு என்பதை கிளிக் செய்க. இப்போது DigiScanனில் இந்த ஒளிரும் தொடங்கியிருப்பதை நீங்கள் காணலாம். ஒளிரும் வரை காத்திருப்போம். மூன்று ஒளிரும் கோப்புகளும் முடிக்க சுமார் 2 முதல் 3 நிமிடங்கள் ஆகும். ஒளிரும் செயல்முறை நடந்து கொண்டிருக்கும்போது, உங்கள் மடிக்கணினி அல்லது இந்த DigiScan கருவியைத் துண்டிக்க வேண்டாம். மற்றபடி ஒளிரும் பாதியிலேயே நின்று மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். எனவே மடிக்கணினியிலும் நீங்கள் அதைக் காணலாம். இது முதலில் இது நெறிமுறை கோப்பை ஒளிரச் செய்கிறது,
பின்னர் ஆர்ம்வேர் கோப்பு. பின்னர் அது தரவுக் கோப்பை ஒளிரச் செய்கிறது. அனைத்து கோப்புகளும் வெற்றிகரமாக ஒளிரும்போது ஒளிரும் நிலை திரையிலும் காண்பிக்கப்படும். எனவே இந்த தரவுக் கோப்பு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டது. அது சாதனத்தை மறுதொடக்கம் செய்வதை இங்கே காணலாம். எனவே இப்போது சாதனம் மறுதொடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் நீங்கள் உதவி பொத்தானை 5 வினாடிகள் அழுத்தி உதவி மெனுவுக்குச் சென்று இங்கே ஆர்ம்வேர் பதிப்பு 2.68 ஆகஸ்ட் மாறியிருப்பதைக் காணலாம். எனவே இப்போது மீண்டும் இந்த புகைப்படத்தை கிளிக் செய்யவும். திரையில் திரையிடப்படும் தீர்வு ஆதரவு எண் பிரகதி தீர்வு ஆதரவு எண்ணுக்கு அனுப்பவும். லைசென்ஸ் சாவியைக் கேளுங்கள். எனவே நீங்கள் உரிம விசையைப் பெறும்போது நீங்கள் உரிம விசையை இங்கே உள்ளிட வேண்டும். சரி, இப்போது நீங்கள் உரிம விசையை உள்ளிட வேண்டும். எனவே ஆத்தண்டிகேஷன் வெற்றிகரமாக செய்யப்படுகிறது. இங்கே நீங்கள் செய்தியைப் பெறுவீர்கள் என்டர் அழுத்தவும். இப்போது நீங்கள் உதவி விசையை அழுத்தி உதவி பிரிவுக்குச் செல்லும்போது சாதன நிலை அங்கீகரிக்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள். நீங்கள் அதை டெமோ பதிப்பாகப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் கருவி 30க்குப் பிறகு நிறுத்தப்படும். இது ரன் கணக்கு. பிறகு அங்கீகார விசை உரிம விசையை மீண்டும் கேட்க வேண்டும். புதுப்பித்த போது இந்த உரிம விசையை சாதனத்தில் வைக்கவும். இப்போது உங்கள் சாதனம் அங்கீகரிக்கப்படும். அது சிக்கலின்றி வேலை செய்யும்.